ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சேரீ தான் நான் இன்றைக்கி வந்து கட்டியிருக்கேன். இந்த சேரீ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலையோட அருமை தெரியாமலே இத்தனை வருஷமாக இருந்தாச்சு. கருவேப்பிலை தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாட்டில் அசால்ட்டாக இருந்துட்டோம். ஆனால் இப்போ கருவேப்பிலை இல்லாத போது தான் அதோட அருமை என்னங்கிறது இப்போ தான் தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா காம்பவுண்டில் பெரிய கருவேப்பிலை மரம் பெருசாக இருந்துச்சு. அப்படியே இலையெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராகவே இருக்கும். மரம் இருக்கும் போதெல்லாம் அந்த கருவேப்பிலையை வந்து அலட்சியமாகவே பார்த்துட்டோம். திடீர்னு பார்த்தா எங்கள் அம்மா காம்பவுண்டில் அந்த கருவேப்பிலை மரத்தை வெட்டிட்டாக. நான் மற்ற மரம்லாம் வெட்டி போட்டதுக்கெலாம் நான் ஃபீல் பண்ணலை. ஆனால் அந்த கருவேப்பிலை மரத்தை வெட்டி போட்டதுலேருந்தே மனசே சரியில்லை, அவ்வளவு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ வாரம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து 20 ரூபா காசு கொடுத்து கருவேப்பிலை வந்து நான் வாங்கிக்கிட்டு வர்றேன். எனக்கும் முடி வந்து அதிகமாக கொட்டுது. என் பொண்ணுக்கு டைஃபாய்டு காய்ச்சல் வந்ததுலேருந்தே முடி வந்து அதுக்கும் அதிகமாக கொட்டுறனால சரி இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை பொடி செஞ்சிடலாம். நம்ம வந்து இட்லி தோசை அந்த சாதத்துல எல்லாம் பிரட்டி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த கருவேப்பிலையை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் நம்ம வந்து அலசி எடுத்துட்டு லைட்டாக வந்து நம்ம ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலையை வந்து நல்லா வந்து மொறுன்னு வறுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பவுடர் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 மிளகாய் அல்லது 5 மிளகாய் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு. இந்த உளுந்தம்பருப்பு வந்து நம்ம வெள்ளை உளுந்தும் போட்டுக்கலாம், கருப்பு உளுந்து தோல் உளுந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன். எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு எல்லாமே வறுபட்டு சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு நம்ம எவ்வளோ அளவு போட்டோமோ அதே அளவுக்கே கடலைப்பருப்பையுமே போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். வறுக்கும் போது பார்த்திங்கன்னா பொன்னிறமாக தான் வறுக்கணும். அப்படியே கருகிற மாதிரி வறுத்துடக்கூடாது, இல்லாட்டினா பொடி வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து மிளகு வந்து ஒரு 4-5 வந்து நம்ம போட்டுக்கலாம். இதையுமே லைட்டாக வந்து நம்ம வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் நானும் என் பொண்ணுமே ரெகுலராகவே உணவில் வந்து கருவேப்பிலை சேர்க்கணும்னே நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிட்றது, அப்புறம் மோரில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை அரைச்சி நம்ம அந்த மாதிரியும் குடிக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை குழம்பு செஞ்சால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து முடிச்சிட்டோம். இதை வந்து நல்லா வந்து ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பவுடர் பண்ணணும். இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கம்மியாகவும் போடக்கூடாது, கூடவும் போடக்கூடாது. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைப்படணும். சூடோடைய அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி திரியாக வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கணும். இந்த பவுடர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, நல்லா கொரன்னு அரைக்கக்கூடாது. நார்மல் ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சி முடிச்சுட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இட்லி தோசையோட நம்ம சாதத்தோட எப்படி சாப்பிடணும்னு பார்க்கலாம். சாதத்தில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பிரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தீபாவின் மாடி வீடு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.